ஏ ஆ ஓ. கங்குவா படம் முழுவதும் கதறல் ஏன்? இந்த படத்துல உள்ள நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். கதை வந்து 2 பார்ட்டா நடக்கு. ஒன்னு 2024, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 2080. இந்த 1080ல நடக்கிற விஷயமும் 2024ல இருக்கக்கூடிய விஷயமும் ஒரு பாயிண்ட்ல வந்து ஒன்னா சேருது. சோ இதுதான் இந்த கதை. இந்த கதையை உருவாக்குறதுக்கு 2 கதைகளை வந்து நினைச்சிட்டாங்க, ரெடி பண்ணிட்டாங்க. அதுல ஒரு கதை வந்து 1080ல நடக்கக்கூடிய ஒரு பழைய ஸ்டோரியை வந்து எடுத்திருக்கிறாங்க. இப்ப லேட்டஸ்டா 2024ல இருக்கக்கூடிய ஒரு கதையை எடுத்திருக்காங்க. இப்ப 2024 வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாறன் சூர்யா நினைச்சாரு வராரு. சோ அவரோட யோகி பாபு வராரு, காமெடி நடிகரா வராரு. இது போக வந்து ஒரு அந்த படத்துல உள்ள நடிகை, அவங்களுக்கு ஒரு காமெடி நடிகர், அவர் தான் கென்சிலே. ஸோ இப்போ இவங்க என்ன, இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, போலீஸ், சிபிசிஐடி, சிஐடி இவங்கெல்லாம் பண்ண முடியாத ஒரு வேலைய போலீஸ் கமிஷனர் வந்து இவங்கிட்ட கொடுப்பாரு. இவங்க என்ன செய்வாங்க, அதை வாங்கி அந்த கொள்ளைக்கூட தலைவனையோ இல்ல ரவுடியவோ இவங்க போய் அசால்ட்டா பிடிச்சிட்டு வந்துருவாங்க. அசால்ட்டா பிடிச்சிட்டு வந்து இதை கொடுத்து என்ன செஞ்சிருவாங்க, காசை வாங்கிக்கிடுவாங்க, காசை பிரிச்சுக்கிடுவாங்க. இதுதான் முதல்ல வரக்கூடிய ஒரு 1/2 மணி நேர படம். ஸோ இந்த படம் பார்க்கும் போதே நமக்கு கொஞ்சம் லேசா கொஞ்சம் இந்த கண்ணாடி போட்டிருக்கோம்ல, 3D கண்ணாடி போட்டிருக்கனால லேசா கொஞ்சம் தலைவலி வரும். ஆனா அதை நம்ம பொருட்படுத்தக்கூடாது, ஏன்னா நம்ம பணம் கொடுத்துருக்கோம்ல. ஸோ அதனால மீண்டும் அந்த படத்தை நிச்சயம் தொடர்ந்து நம்ம பார்க்கணும். அப்படி தொடர்ந்து பார்க்கும்போது அந்த படம் என்ன செய்யுது, அப்படியே டிராவல் ஆகுது எங்க 1080வது வருடத்துக்கு. அங்க வந்து பழைய மன்னர்கள் இருப்பாங்க, கிரேக்க அந்த மாதிரி மன்னர்கள்லாம் வந்து நினைக்கிறாங்க நாட்டை பிடிக்கிறதுக்காக இந்தியாவுக்கு வர்றாங்க. இங்க ஒரு 5 கிராமம் இருக்கு. இந்த 5 கிராமமும் ஒவ்வொரு தலைவன் கீழே அதை வந்து ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்ப அதை வந்து இவங்க வந்து ஒரு தங்க காயின் கொடுக்கற மூலியமா, பரிசுகள் கொடுக்கற மூலியமா இந்த நாட்டை அடிமைப்படுத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதை கொடுக்கறதுக்குள்ள என்ன செய்யறாங்க, சண்டையை உருவாக்கி விடுறாங்க. அப்ப அப்படியே விடும் போது இந்த ஃபர்ஸ்ட் இந்த குழுக்களுக்கும் இந்த கங்குவாக்கும் இந்த சண்டை நடக்குது. அப்போ இந்த இது பயங்கரமான ஒரு சீனா தான் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீன் இருக்குல்ல, கங்குவானுடைய ஒரு சீன் வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப அருமையா எடுத்திருக்கிறாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப வேகமா போகுது. ஆனா நிறைய ஒரே கத்தல், வெட்டு, குத்து, ரத்தம், தலையை வெட்டுறது, கையை வெட்டுறது, அப்படியே குமிச்சு குமிச்சு போடுறது, கையை வெட்டி, இந்த மாதிரி சீன்கள் வந்து அதிகமான சீன்கள் வந்து செகண்ட் பார்ட்ல இருக்கு. ஆனா சினிமாட்டோகிராபிக் வந்து ரொம்ப அருமையா எடுத்திருப்பாங்க சீன். இப்ப நம்ம ஆங்கில படங்கள் நிறைய பார்த்துருப்போம்ல, அதனுடைய ஒரு சாயல் வந்து நிறைய இடங்கள்ல வந்து இந்த படத்துல வந்துட்டு போகுது. ஸோ அந்த இதை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அங்கேயும் இந்த முதல்ல தப்பிச்சு வர இந்த பையன், இந்த பையனுடைய ஒரு மறு உருவம் வந்து 1008ல இருந்தது மாதிரி தான் இந்த படத்துல கொண்டு வராங்க. ஸோ இப்ப இந்த ஒரே தாட்டு இதே சூர்யா தான் இப்ப 2024 இருக்கிற மாதிரி கொண்டு வந்து இந்த கதையை வந்து சிங்க் பண்றாங்க. எவ்வளவு குழப்பமா இருக்கு. இதே குழப்பம் தான் தியேட்டர்ல இருந்த அனைவருக்குமே இதே குழப்பம் தான். ஸோ அப்ப இந்த பையனை பிடிக்க வரக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்களும் பாத்தீங்கன்னா இந்தியாவில் வரும்போது எவ்வளவு ஒரு ஆள் சாதாரண உள்ள வர முடியுமா? ஒரு ரஷ்யா படையோ ஒரு அமெரிக்கன் படையோ இந்தியாவுக்குள்ள வந்து துப்பாக்கி எடுத்து யாராவது சுட முடியுமா? இவங்க தனி விமானத்திலே இந்த பையனை பிடிக்கிறதுக்கு வராங்க. வந்து பிடிச்சு ஏற்றி அதுல சூர்யாவுக்கும் அந்த அதிகாரிக்கும் சண்டை வந்து அதுல சுட்டு நிறைய பேர் செத்து. இதெல்லாம் வந்து ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு படமா இருக்கு. ஸோ ஒரு கதை, அருமையான கதை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த மண்ணை காக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு கதை. இந்த மண்ணை காக்கணுங்கிற கதைய பல கதைகளை போட்டு குழப்பி இந்த படத்தை ஒரு ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுறோம்னு சொல்லி அதை வந்து சொதப்பி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இப்ப இது மக்களுடைய ஒரு மனநிலையை நம்ம பார்க்க முடியுது. தியேட்டர்ல வெளியே வரும்போது இவ்வளவு பொருட்செலவுகள் எடுத்திருக்காங்களே, இந்த கதை வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு முதல்ல எப்பவுமே வந்து ஒரு படம் நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு கொஞ்சம் நல்ல மூடை வந்து கொண்டு வந்தாங்கன்னா இந்த ரசிகர்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஸோ இந்த இதுல இருக்கக்கூடிய
சூர்யாவா இருக்கட்டும், இல்ல ஞானவேல் சாரா இருக்கட்டும், KS ரவிக்குமார் சாரா இருக்கட்டும், இல்ல இந்த படத்தை எடுத்த சிஓவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் எத்தனையோ படங்கள் எடுத்துட்டாங்க. நம்ம ஒரு 40 வருஷமா நம்ம படம் பார்க்கிறோம். இப்பெல்லாம் இவங்க படத்தை எடுத்திருக்கிறாங்க, இவங்க எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இவங்க தயவு செய்து அரை மணி நேரம் இந்த படத்தினுடைய காட்சியில போட்டு பார்க்கணும். கண்டிப்பா இன்னொரு பார்த்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். நாங்க கண்டிப்பாக பார்க்கணும். அப்பதான் என்ன தவறுங்கிறது தெரியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா படத்துல வந்து மியூசிக்கே கொஞ்சம் நல்லா இருக்கு. பட் பெரும்பாலும் பயங்கரமான சவுண்டை வந்து அவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு மியூசிக்ல. ஸோ அதே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர இறைச்சலா இருக்கு. இது போக வந்து டயலாக் வந்து கொஞ்சம் வித்தியாசமான டயலாக்ல பேசுறதுனால அவங்க என்ன பேசுறாங்கிறத நம்ம வந்து கூர்ந்து கவனிக்க முடியாம போகுது. அந்த கூர்ந்து கவனிச்சோம்னா அதுல வேற நமக்கு தலைவலி வந்துருது. ஸோ இப்படிப்பட்ட சிக்கல்கள் இந்த படத்துல இருக்கு. ஸோ நல்ல படம் தான், போட்செல்லாம் நல்லா எடுத்திருக்காங்க. கொஞ்சம் கதையை மேம்படுத்தி இருக்கணும். ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு அரை மணி நேரம் ரொம்ப ஒரு கதையை வந்து அருமையா எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் வந்து கண்டிப்பா இந்த வருஷத்துல ஒரு மிக பிரமாண்டமான வெற்றி இந்த படம் வந்து கண்டிப்பா கொடுத்துருக்கும். ஸோ அதனால ஓவரால் பார்த்தீங்கன்னா படம் பார்க்கலாம். ஏன்னா இப்ப தியேட்டர்ல வந்து சில பெண்கள்கிட்ட பேட்டி எடுக்கும் போது அவங்களுக்கு இந்த படம் பிடிக்குது, ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ரசிகர்களுக்கு முதல்ல கொஞ்சம் சுலபமா போகுது, செகண்ட் பார்ட் வந்து வேகமா போகுதுன்னு ரசிகர்களுடைய கருத்து இருக்கு. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கும்போது இந்த படத்தை பார்க்கும்போது பிரம்மாண்டம் இருக்கு. கொஞ்சம் மியூசிக்கு சில இடங்கள்ல ரொம்ப அருமையா இருக்கு. சூர்யாவுடைய நடிப்பு பிரம்மாண்டமா இருக்கு. அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. சிவா அந்த டீம் அவங்களுடைய டைரக்ஷன் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ இந்த கதைகள் ஒளிப்பதிவு நல்லா இருக்கு. ஆர்ட் செம்மையா இருக்கு. அந்த பழைய காலத்தை காட்டுறதா இருக்கட்டும், இன்னைக்கு உள்ள காலகட்டத்தை காட்டுறதா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப அருமையா காட்டியிருக்காங்க. கதையில வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதையை வந்து கொண்டு வர முடியாத சூழ்நிலைனாலதான் இந்த படம் வந்து கொஞ்சம் அப்படியே லேக் ஆகுது. உட்கார்ந்து நம்ம பார்க்கறதுக்கு லேக் ஆகுது. இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னு உங்க மனசுல தோணும். ஏன்னா நிறைய யூடியூபர் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப அக்குவேற ஆணி வேற அனுப்பிச்சிருந்தாங்க, ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஆனா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க வந்து 3Dல போய் ஒரு தடவை பாருங்க. கண்டிப்பா 3D அந்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த 3D விஎஃப்எக்ஸினுடைய வேலை, இதெல்லாம் வந்து ஆர்ட் டைரக்டனுடைய வேலை, இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும் இந்த படம். கண்டிப்பா ஒரு தடவை உங்க ஃபேமிலியோட இந்த படத்தை போய் ஒரு தடவை கண்டிப்பா செய்யுங்க, நீங்க வந்து பாருங்க. இந்த படத்துக்கான மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு நம்ம ஒரு 6.5 மார்க் இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கலாம். சோ அடுத்து சூர்யானுடைய அடுத்த படத்தை நாம் பார்ப்பதற்கு தயாராகும். நன்றி, வணக்கம்.